ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. யவனத்துடைய சாகச தளபதி ஹிப்பாலஸ் வஞ்சி மாநகரத்துக்கு வந்திறங்கினான். வைப்பூர் துறைமுகம் எரிஞ்சு பல மாசங்கள் ஆக போகுது. அவ்வளோ நாள் அங்கே இருந்தவன் இப்போ எபிரஸ், திரேஷியன், கால்பா, பிலிப் அவங்களோட சேர்ந்து வஞ்சிக்கு வந்திருந்தான். அவன் கண் முன்னாடியே தன்னுடைய நாவாய் எரிஞ்சு மூழ்கின காட்சி அவன் கண்களை விட்டு போக மறுத்துச்சு. எல்லாரையும் போல இது ஒரு விபத்து தான்னு அவனும் முதல்ல நினைச்சான். அப்புறம் தான் தெரிஞ்சது பரம்பு வீரர்கள் பத்த வச்ச நெருப்பதுன்னு. ஆனாலும் அவனுக்கு காரணம் புரியல. குடநாட்டுக்கும் குட்டநாட்டுக்கும் தான் பரம்போட ரொம்ப காலமா பகை இருக்கு. ஆனா பாண்டியனோட பரம்புக்கு எந்த பகையும் இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் பல்வேறு மூலையிலிருந்து அவனுக்கு விஷயங்கள் வர இறுதியா தேவாங்க பத்தின செய்தியையும் ஹிப்பாலஸ் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த கணத்துல இருந்து திசை உணர்த்தும் ஒரு விலங்கான அவனுக்கு வியப்பு தாங்கல. குலசேகர பாண்டியன் அந்த விலங்கை கைப்பற்ற பரம்புக்கு திரையர்களை அனுப்பி வச்சத அமைச்சர்கள் மூலமே தெரிஞ்சுக்கிட்டான். ஆனாலும் அந்த விலங்கை பார்க்காம அவனால நம்ப முடியல. அந்த விலங்குகள்லாம் பரம்பு வீரர்களால் மீட்கப்பட்டுச்சுனும் மிச்சம் இருந்த சிலது நெருப்புல எரிஞ்சிட்டதாகவும் சொன்னாங்க. 1-2 எஞ்சிருக்காதான்னு ஹிப்பாலஸ் விசாரிச்சுட்டு இருந்தான். அவன் முயற்சி வீண் போகல. வைப்பூர் துறைமுகத்துல நெருப்பு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 கலங்கள் துறையை விட்டு வெளியேறியிருக்கு. இரளி தீவுக்கும் தெங்கின் தீவுக்கும் பயணமான அந்த 2த்துலேயும் தேவாங்குகள் இருந்திருக்கு. சோழ்கடல் முதுவன் யாருக்கும் தெரியாதபடி நள்ளிரவுக்கு முன்னாடியே அந்த கலங்களை வெளியேற்றிருக்காருன்னு ஹிப்பாலஸ் தெரிஞ்சுக்கிட்டான். எப்படியாச்சும் அதை பார்த்துடணும்னு முயற்சி எடுத்தவன் வைப்பூர்லேருந்து கொர்க்கைக்கு வந்து ஒரு சின்ன கப்பலை எடுத்துக்கிட்டு இரளி தீவுக்கு புறப்பட்டான். அங்கே போய் சோழ்கடல் முதுவனுக்கு நம்பிக்கையான வணிக தோழன்கிட்ட அதிகப்படியான விலை பேசி தேவாங்க கைப்பற்றினான். அதை பார்த்த கணத்திலிருந்து இப்ப வர அவனுடைய வியப்பு நீங்கல. கடலின் எல்லாவித ஆபத்துகளையும் நீக்கும் தேவதை இதுன்னு அவன் அந்த தேவாங்க வர்ணிச்சான். இப்படி ஒரு விலங்கு இருக்கின்ற செய்தி மட்டும் எவனத்தை எட்டுச்சுன்னா அப்புறம் உலகமெங்கும் இருக்கும் கடல் வணிகர்கள் இங்க பாண்டிய நாட்டை முற்றுகையிட தொடங்கிடுவாங்க. மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விலங்கை நம்ம கைப்பற்றணுன்ற முடிவுக்கு வந்தான் ஹிப்பாலஸ். இரளி தீவுல இருந்து மறுபடியும் கொர்க்கைக்கு திரும்பினவன் நேரா மதுரைக்கு போய் குலசேகர பாண்டியனை பார்த்து பேசிட்டு தான் இப்போ வஞ்சி மாநகருக்கு வந்திருக்கான். குலசேகர பாண்டியன் எப்படியும் ஹிப்பாலஸ் அவங்க மேல கோவமா இருப்பான். அதுக்கு தான் நம்மளை இப்ப பார்க்க வரான்னு நினைச்சிட்டு இருக்க. எங்க நாவாய்கள் எரிஞ்சது எங்களுக்கு கவலையா தான் இருந்தது. ஆனா இப்போ அதுக்காக வரல. திசை அறிகிற ஆற்றல் கொண்ட ஒரு விலங்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்காகவே உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போக வந்தேன்னு ஹிப்பாலஸ் சொல்லவே அவமானத்துல துவண்டு போயிருந்த குலசேகர பாண்டியனுக்கு மறுபடியும் புத்துணர்வு ஊற்றதான் இருந்தது ஹிப்பாலஸுடைய பேச்சு. பரம்பு மேல பழி வாங்குற உணர்வு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த நேரத்துல அதுக்கு இன்னொரு பரிமாணத்தை அவன் கொடுத்தான். ஹிப்பாலஸும் குலசேகர பாண்டியனும் அடுத்து நடக்க வேண்டியதை பத்தி நிறைய பேசினாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இப்போ உதயஞ்சரலை பார்க்க வந்திருக்கான். அவனுடைய வருகை உதயஞ்சரலுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. பரம்பின் மீதான உதயஞ்சரலுடைய போர் திட்டங்களை பத்தி தான் பேசினான். ஹிப்பாலஸ் கூட எபிரஸ், திரேஷனும் இருந்தாங்க. குடநாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தன் கொல்லிக்காட்டு விதைய வாங்குறதா பரம்புக்கு போய் பாரிக்கிட்ட வணிகம் பேசினதையும் அதன் பொருட்டு கை துண்டிக்கப்பட்டதையும் சொன்ன அவங்க குடநாட்டினர் இப்போ உதயஞ்சரலோட இணைஞ்சு பரம்புக்கு எதிராக செய்யற முயற்சியை பத்தியும் பகிர்ந்துகிட்டாங்க. பாரியை எப்படி வீழ்த்தணும்னு நீண்ட காலமா சிந்திச்சு செயல்பட்டு இருந்தது குட்டநாடு. உதயஞ்சேரலோட தந்தையான செம்மாஞ்சேரல கொன்னவன் பாரி. அதனால ஏற்கனவே உதயஞ்சேரல் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தான். அவன் கூட முரண்பாடுல இருந்த குடநாட்டு வேந்தன் குடவர்கோவும் இப்போ இணைஞ்சு செயல்பட முன் வந்திருக்கான். இது சூழலை இன்னும் ஏதுவா மாத்திருக்குன்னு உதயஞ்சரல் நினைச்சிட்டு இருக்கப்போதான் வைப்பூர் மீதான பாரியோட தாக்குதலும் நடந்திருக்கு. எதிரிகளுடைய எண்ணிக்கைய பாரி போதுமான அளவுக்கு அதிகப்படுத்திக்கிட்டான். இதை விட நல்ல காலம் இனி வாய்க்காதுன்னு இருந்தப்போதான் ஹிப்பாலஸும் வந்து சேர்ந்திருக்கான். பேரியாற்றங்கரையுடைய நெடு உயர் மன்றத்துல நடந்தபடியே 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. குலசேகர பாண்டியன் பரம்புக்கு எதிரான வேலைகளை தொடங்கிட்டதா ஹிப்பாலஸ் சொன்னப்போ உதயஞ்சரல் அதை பெருசா பொருட்படுத்தல. பகைமை கொண்டு இயங்குபவன் விரைவில் வலிமை இழப்பான். பாண்டியன் இப்போது எடுக்கும் முடிவால் பரம்புக்கு எந்த ஆபத்தும் நிகழப்போவதில்லைன்னு உதயஞ்சேரல் சொல்றதை கேட்டு அதிர்ச்சியானான் ஹிப்பாலஸ். தேவாங்கின் ஆற்றலை கண்டறிந்தது பாண்டியனின் அறிவு கூர்மையை காட்டுகிறது. ஆனால் அதை பிடித்து வர திரையர்களை அனுப்பியது மலைமக்களை பற்றிய அறிவற்ற தனத்தையே காட்டுகிறது. பரம்பின் மீது போர் தொடுப்பது என நான் முடிவெடுத்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அவசரமின்றி அதற்கான கணம் வரும் வரை காத்திருப்பேன். சீவப்பட்ட என் தந்தையின் தலைக்கீடாக
பாரியின் தலையை மண்ணில் சரிப்பேன்னு அவனுடைய சொற்கள் இருந்த உறுதி ஹிப்பாலஸையே ஒழுக்குச்சு. அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கொடநாடும் நீங்களும் பரம்புக்கு எதிராக போர் புரிய ஒருங்கிணைந்த திட்டத்தை உருவாக்கி உள்ளதாக அறிகிறேன். அதே போல பாண்டியருடனும் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கலாம் அல்லவான்னு ஹிப்பாலஸ் கேட்க, அதற்கான தேவையும் இல்லை, அதனால் எந்த பலனும் நேரப்போவதில்லைன்னு சொன்னான். ஏன்னு கேட்டான். எங்களை விட 3 மடங்கு பெரும்படை பாண்டியர்களிடம் இருக்கும் என்று கருதுகிறேன். ஆனால் பாண்டிய நாட்டின் நிலவியல் அமைப்பு, பச்சை மலை தொடரின் தன்மை இவற்றை கொண்டு பார்த்தால் கீழ் திசையிலிருந்து பரம்பை எதுவும் செய்துவிட முடியாது. காரமலையை கூட அவர்களால் தாண்ட முடியாது. மேலேறும் பாண்டியர் படையை அழித்தொழிக்க பாரிக்கு அதிக பொழுது தேவைப்படாதுன்னு உதயஞ்சேரல் சொன்னான். அதுக்கு ஹிப்பாலஸ், பேரரசின் படையை அவ்வளவு எளிதில் அழித்துவிட முடியும் என்றா சொல்கிறீர்கள்னு கேட்டான். பரம்பின் ஆற்றல் என்ன என்று 10ல் 1 பங்கு கூட பாண்டியர்களால் உணர முடியாது. அதனால் தான் அறிவீனமான செயல்களை செய்து தொலைக்கிறார்கள். குடநாடும் குட்டநாடும் பச்சை மலை தொடரின் பெருங்காட்டின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறோம். எங்களாலேயே அவனது ஆற்றலை இன்று வரை அளவிட முடியவில்லை. எல்லை கடந்த ஆற்றலை கொண்டிருக்கிறான் அவன். அப்படி இருக்கும்போது எங்கோ இருந்த திரையர்களையும் அவர்களோடு சேர்த்துவிடும் மூடத்தனத்தை கண்டு சினம் கொள்ளாமல் என்ன செய்வதுன்னு உதயஞ்சேரல் கோவப்பட்டான். அவன் கோவத்தை ஹிப்பாலஸால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நடந்தவை எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும்போது பாண்டியன் செய்தது எல்லாமே பிழை. ஆனால் பரம்பு வீரர்கள் செய்த பிழையும் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியுள்ளதுன்னு உதயஞ்சேரல் சொல்ல, ஹிப்பாலஸ் ஆர்வத்தோட என்ன அதுன்னு கேட்டான். இளமாறனை வெட்டி வீசியதுன்னு பதில் வர வியப்போட ஹிப்பாலஸ் பார்த்துட்டு இருந்தான். மயூர்கிழாரின் மகன் இளமாறனின் தலையை வெட்டி வீழ்த்தியதன் மூலம் வெங்கல் நாட்டின் பகையை தேடிக்கொண்டனர். எந்த காரணம் கொண்டும் பரம்புக்கு தீங்கு செய்ய மாட்டோம் என்று உறுதி பூண்ட குலம் அது. ஆனால் இன்று வெங்கல் நாட்டு தலைவர் மயூர்கிழார் தன் மகனின் சாவுக்கு பழி தீர்க்க சூளுரைத்துள்ளார். வெங்கல் நாட்டின் பல ஊர்கள் பச்சை மலை தொடரில் உள்ளடங்கியுள்ளன. பரம்பின் ஊர்கள் பலவற்றோடு அந்த மக்களுக்கு நல்ல உறவு உள்ளது. இது எங்களுக்கு கூட கிடைக்காத வாய்ப்புன்னு உதயஞ்சேரல் சொல்றத ஹிப்பாலஸுடைய கண்கள் அசைவின்றி கவனிச்சிட்டு இருந்தது. உதயஞ்சேரல் இறுதியா சொன்னான், குலசேகர பாண்டியன் சரியாக திட்டமிடுபவனாக இருந்தால் பாரியின் முடிவை தீர்மானிப்பவனாக மயூர்கிழாரை மாற்ற முடியும்.